கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக மாவட்ட ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தற்பொழுது நேரில் ஆஜராகியுள்ளார். கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஏடிஎஸ்பி ஆஜராகியுள்ளார். சம்பவம் தொடர்பாக 10 காவலர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இன்று ஏடிஎஸ்பி மட்டும் ஆஜராகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அஜித்குமார் இணைப்பில் உள்ளார். அஜித்குமார், வணக்கம். கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஏடிஎஸ்பி ஆஜராகியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர், அதாவது குழந்தைகள் உட்பட 40 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டு காயமடைந்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தற்காலிக சிபிஐ அலுவலகம் அமைக்கப்பட்டு சம்பவம் நடந்த இடம் வேலுசாமிபுரம் பகுதி பொதுமக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காவல்துறையினர், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பினரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். மேலும் பிரச்சாரத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பயன்படுத்திய பிரச்சார பேருந்தையும் கரூர் சிபிஐ கொண்டு வந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றதால் விசாரணை எதுவும் நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நேற்று முன்தினம் முதல் சிபிஐ விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி உட்பட அனைவரும் சம்பளம் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் டிஎஸ்பி செயல்திறன் மற்றும் சில காவலர்கள் மற்றும் விசாரணைகள் ஆஜராகின்றனர். நேற்று ஒரு காவல் ஆய்வாளர் மற்றும் 2 உதவியாளர்கள் ஆஜராகிய சூழ்நிலையில் இன்று மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் மற்றும் டிஎஸ்பி செல்வராஜ் ஆகியோர் நேரில் ஆஜராகியுள்ளனர். இந்த விசாரணை மீண்டும் கூட்டுக்குழு நெரிசல் விசாரணை சூடுபிடித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக மாவட்ட ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தற்பொழுது நேரில் ஆஜராகியுள்ளார். கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஏடிஎஸ்பி ஆஜராகியுள்ளார். சம்பவம் தொடர்பாக 10 காவலர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இன்று ஏடிஎஸ்பி மட்டும் ஆஜராகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அஜித்குமார் இணைப்பில் உள்ளார். அஜித்குமார், வணக்கம். கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஏடிஎஸ்பி ஆஜராகியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர், அதாவது குழந்தைகள் உட்பட 40 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டு காயமடைந்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தற்காலிக சிபிஐ அலுவலகம் அமைக்கப்பட்டு சம்பவம் நடந்த இடம் வேலுசாமிபுரம் பகுதி பொதுமக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காவல்துறையினர், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பினரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். மேலும் பிரச்சாரத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பயன்படுத்திய பிரச்சார பேருந்தையும் கரூர் சிபிஐ கொண்டு வந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றதால் விசாரணை எதுவும் நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நேற்று முன்தினம் முதல் சிபிஐ விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி உட்பட அனைவரும் சம்பளம் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் டிஎஸ்பி செயல்திறன் மற்றும் சில காவலர்கள் மற்றும் விசாரணைகள் ஆஜராகின்றனர். நேற்று ஒரு காவல் ஆய்வாளர் மற்றும் 2 உதவியாளர்கள் ஆஜராகிய சூழ்நிலையில் இன்று மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் மற்றும் டிஎஸ்பி செல்வராஜ் ஆகியோர் நேரில் ஆஜராகியுள்ளனர். இந்த விசாரணை மீண்டும் கூட்டுக்குழு நெரிசல் விசாரணை சூடுபிடித்துள்ளது. அஜித்குமார், விவரங்களுக்கு நன்றி.